அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். 96 ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட பிறக்காத நாடு எது தெரியுமா? 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 118 ஏக்கர் பரப்பளவில் வாடிகன் நகரம் உருவாக்கப்பட்டது. இங்குதான் 96 ஆண்டுகளாக குழந்தைகளே பிறக்கவில்லையாம். இதற்கு ஒரு காரணம் உண்டு. அங்கு ஒரே ஒரு மருத்துவமனை கூட கட்டப்படவில்லை. அதனால் பிரசவத்தின் போது பெண்கள் நகரை விட்டு வெளியேறுகிறார்கள். வாடிகன் நகரில் யாருக்கும் நிரந்தர குடியுரிமை வழங்குவதில்லை. தற்காலிக குடியுரிமை பெற்று பதவிக்காலம் வரையே இங்கு இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரூபாய் தாளின் ரகசியம் தெரியுமா? மத்திய பட்ஜெட் குறித்து பலரின் கவனம் இருக்கும் நிலையில் ரூபாய் நோட்டு குறித்த தகவல் ஒன்றை இங்கு பார்ப்போம். ரூபாய் நோட்டு காகிதத்தால் ஆனது கிடையாது. லினன் மற்றும் பருத்தியால் தான் இவை தயாரிக்கப்படுகின்றன. 75% பருத்தி, 25% லினன் என்ற காம்போவில் தான் உருவாக்கப்பட்டு அவை ஜெலட்டின் பிசின் கரைசலுடன் கலக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே ரூபாய் நோட்டுகள் நீண்ட காலம் கிழியாமல் பயன்பாட்டில் இருக்கிறது. நம்மை நோக்கி வரும் ஆபத்து. வானில் திரியும் விண்கல் ஒன்று பூமியின் மீது மோதுவதற்கு 1% வாய்ப்பு இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது. 2024 YR4 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கல் 2032ஆம் ஆண்டு பூமியை நெருங்குகிறது. இது பூமியில் மோதினால் ஹிரோஷிமா அணுகுண்டை விட 500 மடங்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் ஒரு பெரிய நகரமே அழிந்து போகும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதனால் இந்த விண்கல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எவரெஸ்ட் சிகரம் ஏறுவது இவ்வளவு காஸ்ட்லியா? எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான கட்டணத்தை நேபாள அரசு 36% அதிகரித்துள்ளது. பாப்புலர் சீசனான ஏப்ரல் மே மாதங்களில் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற ரூபாய் 9.5 லட்சமாக இருந்த கட்டணம் தற்போது ரூபாய் 12.9 லட்சமாக, அதாவது 35% உயர்த்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் நவம்பர் சீசனில் ரூபாய் 6.4 லட்சம், டிசம்பர் பிப்ரவரி சீசனில் ரூபாய் 3.2 லட்சம் என கட்டணம் உயர்ந்துள்ளது. ஆண்டுக்கு 300 பேர் எவரெஸ்ட் சிகரம் ஏறுகின்றனர். சாகசம் செய்ய கூட நிறைய செலவு செய்யணும் போல இருக்கே.